Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkami tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அசட்டையான பேச்சுகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, கடன்களை தீர்ப்போம், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்போம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நாம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கடனில் ஈடுபட்டுள்ளோம். பெரும்பாலான மக்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், அவர்கள் பயிலக்கூடிய கல்விகளாக இருக்கட்டும், ஏனைய செலவுகளாக இருக்கட்டும், அனைத்துமே பெரும்பாலானவர்களின் பணத்தொகை கடனின் மூலமே தீர்க்கப்படுகின்றது, செலவழிக்கப்பட்டு வருகின்றது. நவீன வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இன்றைய கடன் ஆகிவிட்டது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த கடன்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரம், வாழ்வியல் மேம்படுகிறதா, நம்முடைய வாழ்வாதாரம் எளிதாக்கப்படுகின்றதா அல்லது பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றதா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய செலவினங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நம் சக்திக்கு அப்பால் ஆசைகளை நிறைவேற்றுவது ஒரு பழக்கமாக ஆகிவிடுகின்றதோ, அது போன்ற நேரங்களில் நாம் பெறக்கூடிய கடன்கள் நமக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆகிவிடுகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற கடன்களை பொறுத்தவரை மார்க்கம் எந்த வகையிலும் தடை செய்யவில்லை. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அவன் கடன் வாங்குவதற்கு தகுதியாக ஆக்கப்படுகின்றானோ, அவனுடைய வாழ்வாதாரம் கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றதோ, அது போன்ற நேரங்களில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கும் அதனை அடைந்து கொள்வதற்கும் மார்க்கம் வலியுறுத்துகின்றது. ஆனால் ஆடம்பர செலவுகளை செலவழிக்க வேண்டும் என்கிற பட்சத்தில் நாம் நமக்கு நாமே தேவையில்லாத தேவைகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இது போன்ற கடன்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரா ஃபுர்கானுடைய 67வது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك قواما. இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அதே போல அதில் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், எனினும் இரண்டுக்கும் மத்திய நிலைமையாக இருப்பார்கள் என்பதாக. எனவே செலவினங்களை பொறுத்தவரை நாம் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல இருக்கும் பணத்தை வைத்து நாம் கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது என்பது இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதே போல நாம் பெறக்கூடிய கடன்கள் எவர்களிடத்திலிருந்து அந்த கடன்களை பெற்றோமோ அதனை திரும்ப செலுத்த வேண்டும் என்கிற நோக்கில் நாம் அவற்றை அடைய வேண்டும். இதை உணர்த்தும் விதமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஒரு ஹதீஸில், மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு, அதாவது மக்களிடத்திலிருந்து கடனை திரும்பி செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் எவர்களெல்லாம் மக்களின் பணத்தை பெறுகின்றார்களோ அவர்கள் அதனை செலுத்தாவிட்டாலும் அல்லாஹ் அதனை செலுத்துவதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போல வமன் அஹத யுரீது அம்வாலன் நாசி இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ், மக்களிடத்திலிருந்து மோசடி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இன்ன பிற மக்களிடமிருந்து அவர்களுடைய
பணங்களை நாம் கடன்களாக பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதற்கு மோசடி செய்யும் பொழுது, அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தில் நாம் அந்த கடன்களை பெறும் பொழுது அல்லாஹ் நம்மையும் அளிக்கின்றான் என்கிற ஒரு செய்தி இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அனைத்துமே நம்முடைய கடன்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிறைவேற்றாதவரை நம்முடைய அமல்களும் சரியான முறையில் அங்கீகரிக்கப்படாது என்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக காணலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு, அதாவது ஒரு முஃமினின் ஆன்மாவானது இடைநிறுத்தப்படுகிறது எதுவரை அவனுடைய கடன் அடைக்கப்படவில்லையோ அதுவரை. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற கடன்களை பெறும் பட்சத்தில் நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்களை இது ஏற்படுத்தி தருகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், நாம் சார்ந்த சமூகமாக இருக்கட்டும், நாம் அவர்களிடம் இருந்து பெற்ற கடனை சரியான முறையில் திருப்பவில்லை என்று சொன்னால் நம் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையானது குன்றி விடுகின்றது. இதன் வாயிலாக அவர்கள் நமக்கு எதிராக வழக்குகள் தொடரவும் இது வழிவகுக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே இது போன்ற கடன்களை பெறக்கூடிய விஷயத்தில் நாம் 3 விதமான விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதாவது முதல் விஷயம், நம்முடைய நிதி இலக்குகளை அடைக்க வேண்டும். அதாவது நம்முடைய செலவினங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் திட்டமிட வேண்டும். நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் என்ன என்பதை நாம் கணக்கிட்டு, நம்முடைய ஆடம்பர தேவைகள் என்ன என்பதை சரிபார்த்து நம்முடைய தேவை செலவினங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போல தேவையில்லாத கிரெடிட் கார்டுகள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதுபோல யூஸ்லெஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது தேவையில்லாத மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆடம்பர செலவினங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இரண்டாவதாக, நாம் பெற்ற கடனை புத்திசாலித்தனமாக தீர்ப்பதற்கான வழிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் ஒரு வங்கியிலே பல்வேறு விதமான வகைகளில் நாம் கடன்களை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லது இன்ன பிற மக்களிடம் நாம் கடன்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நம்மால் அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது, அல்லது அதனை அடைப்பதற்கு வேறு ஏதாவது இலகுவான வழிகள் இருப்பதை கண்டறிந்து நாம் அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லது உரிய வங்கிகளிடம் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய நிலைகளையும் எடுத்து கூறி அதனை குறைப்பதற்கான வழிகளை, சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு இந்த அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. அதுபோல மூன்றாவதாக, இந்த நிதி மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக AKPK, அதாவது ஏஜென்சி கவுன்சிலிங் தான் பெருசுங்கான் கிரெடிட் கடன் ஆலோசனை மற்றும் மேலாண்மை நிறுவனம் என்று அழைக்கப்படுகின்ற நபர்களிடம் நாம் உரிய விதிமுறைகளை கேட்டு அதற்கான விழிப்புணர்வுகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதுபோல நம்முடைய செலவினங்களை குறைத்துக் கொள்வதற்கும் நாம் நல்ல வழியில் பணங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் நம்மால் முடிந்த சிறு சிறு வியாபாரங்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல பார்ட் டைம் ஜாப் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி நேர வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்று நமக்கு அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. மூன்றாவதாக, எந்த அளவிற்கு இந்த கடனுடைய தாக்கம் இருக்கிறது என்று சொன்னால், PTPTN, அதாவது நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ஃபண்ட் கார்பரேஷன் என்று அழைக்கப்படுகின்ற தேசிய உலகளவு நிதி கழகத்தின் கடன் தொகையானது எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய நிலுவைத் தொகையில் இதுவரை 4,30,000 நபர்கள் கல்வி கடனை பெற்றவர்கள் திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக அரசாங்கத்தின் நிலுவைத் தொகையில் 5.46 பில்லியன் மலேசிய ரிங்கிட்கள் குறைவானதாக காணப்படுகின்றது. இது ஒரு நிதி அமைச்சகத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, இது நமக்கு மறுமையில் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதிகம். எந்த ஒரு மனிதன் அவனுடைய கடனை சரியாக செலுத்தவில்லை என்று சொன்னால், மார்க்கம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் இறந்தாலும் கூட அவன் பெற்ற கடன்களை அவனுடைய வாரிசுதாரர்கள் நிறைவேற்ற வேண்டும்.
ஒரு மனிதனிடத்தில் சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அவன் இறந்த பிறகு அதனுடைய சொத்துக்கள் கணக்கிட்டு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் முதலில் அவனுடைய வாரிசுகள் பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் அந்த நபர் பெற்ற கடன்களை அடைத்ததன் பிறகுதான் அவர்களுடைய வாரிசுதாரர்கள் அதிலிருந்து பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக். நம்முடைய ஹலாலான விஷயங்களில் நமக்கு நல்ல விஷயங்களை அல்லாஹ் நாட வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய ஃபضலை கொண்டு எங்களை நீ செல்வந்தர்களாக ஆக்குவாயாக என்கிற ஒரு அழகிய துஆவை கேட்பதன் மூலம் நாம் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது, தேவையில்லாத செலவினங்களின் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது என்கிற விஷயத்தை வலியுறுத்தும் வண்ணம் இந்த பிரசங்கம் நிறைவடைகிறது. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கடனில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நன்மக்களாக நம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ்.